ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். அது சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பூண்டு ஒரு 4 பூண்டு உரித்து எடுத்துட்டேன். அது பல்ல சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவில் புளி எடுத்துட்டு அதை ஊற வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஓரளவு நமக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. இப்போது மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஜீரக சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சீக்கிரம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டுக்கலாம். சூப்பரான பூண்டு குழம்பு தலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சோறில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாது. இதை மட்டுமே சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.